ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. ஏங்க எனக்கு இன்னைக்கு செஷன் விஐபி செஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சிஸ்டத்தை முதல்ல நாம வந்து நம்ம கடைபிடிக்கணும். சிஸ்டத்தை கடைபிடிக்காம நாம ஏனோ தானான்னு நமக்கு தெரிஞ்சதை செஞ்சோம்னா அது வந்து சக்சஸ் ஆகாதுன்னு சார் சொன்னாரு. அதை வந்து முதல்ல நேம் லிஸ்ட் ஒரு 300 பேர் கம்பல்சரி இருக்கணும். 300க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல. 300 பேர் இருந்தால் 6 பேர் கிடைக்க மாட்டாங்களா? நம்ம சிஸ்டத்தை இது பண்ணணும், நாலேஜ் எடுத்துக்கணும். நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நிறைய கையில் வச்சிருக்கணும். ப்ராடக்ட் நாலேஜை போய் நாம கஸ்டமர்கிட்ட பேஸ் பண்ணும்போது நமக்கு அதை கண்டிப்பாக உதவும். அது மட்டும் இல்லாமல் நாம அந்த 300 பேர் நேம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு 300 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 300 பேர்த்தையும் பார்க்காம இருந்தா நாங்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது சக்சஸ் இல்லைன்னு, சிஸ்டத்தை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிஸ்டம் 7 சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாவே நம்ம இதுல கரெக்டா வெற்றி பெறுவோன்றது சார் வந்து சூப்பரா சொன்னார் சார். அது உண்மைதான் சார். 7 சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இதுல வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு பிசினஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம பிசினஸ்ல டெய்லி இருக்கணும் சார். டெய்லி ஒருத்தரைனா நம்ம பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கே நம்ம பிசினஸ். இப்ப நம்ம ஒரு கடை வச்சா நம்ம அந்த கடையை நம்ம போய் பார்க்கறோம் செய்யறோம். அந்த மாதிரி அந்த பிசினஸ்ல டெய்லி நம்ம பண்ணும் போதுதான் நம்ம இதுல வெற்றி பெறுவோன்றது என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ சார். இதுல வந்து ஒருத்தர் காட்பாடுல இருந்து பிரியான்றவங்க உள்ள வந்திருக்கிறாங்க சார். அவங்கள கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க சார். உங்களுடைய கருத்து மட்டும் இல்ல, சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. இன்னைக்கு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 1-to-1 ஹோம் மீட்டிங், டீம் மீட்டிங், அடுத்த நேம் லிஸ்ட் எழுதி புதுசா நண்பர்களை பார்த்தவங்க, டெய்லி நண்பர்களை புதுசா சந்திக்கிறவங்க தான் இன்னைக்கு வெஸ்டேஜில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஜெயிக்கணும்னா அது செஞ்சு ஆகணும். நம்ம டீம்ல 100 பேர் வந்துட்டாங்க, நம்ம டீம்ல 200 பேர் வந்துட்டாங்க, நம்ம டீம்ல 500 பேர் வந்துட்டாங்க, என்னமோ நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சால் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கோ அதான் நடக்கும். எத்தனை பேர் வந்தாலும் இன்னைக்கு ராஜன் சாரும் விக்டோரியா மேடமும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு அவங்க வந்து பகல்லையோ நைட்லயோ அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி, அந்த அக்ரி மீட்டிங்லாம் நீங்க பாத்தீங்க, ராஜன் சாருடைய மீட்டிங் அன்னைக்கு நைட்ல கூட அந்த நேரத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா காரணம் என்ன? அளவுக்கு சிறப்பா அவங்க பண்றதுனாலதான் இன்னைக்கு அவங்களுடைய வெற்றி. அதனால எல்லாருமே தொடர்ந்து செய்யணும்ன்றது கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. யார் சொன்னீங்க? விஜயாவா? கொடுத்துருங்க சார். யார் மேடம் பேரு? பேரு பிரியா சார். பிரியா? ஆமா, காட்பாடி. அவங்க நேத்து போய் காட்பாடில பேசிட்டு. வெரி குட், வெரி குட். வெல்கம் பிரியா மேடம். வெல்கம் டு தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டேஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. வெல்கம். ஃபைன். நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜெகதீஷ் வாணியம்படி. இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா சார். பிரவீன் சாருடைய ட்ரைனிங் வந்து சூப்பராக இருந்தது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா மிகவும் அருமையாக இருந்தது. அவர் சொன்ன விஷயத்துல வந்து நிறைய மக்களை வாங்க வச்சா நிறைய பணம் வரும்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தான் உண்மைதான் சார். ஏன்னா நம்ம டீம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய லெவலில் டீம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் அதிகமாக இருக்குன்றது. அவங்க எல்லாம் வரவங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, பட் ப்ராடக்ட் வாங்கினாவே நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். விஐபி செஷன் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை சார். ஆந்திரா சைடு எப்போ வரல இது வரைக்கும். சிஎன்டி தான் நிறைய நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். வீடியோ வைஸ் ஆகும். அது விஐபியில் என்ன இருக்குன்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் இன்னைக்கு கேட்டப்போ தான் எனக்கு இதில் இதெல்லாம் இருக்குதுன்றது கிளாரிட்டி வந்தது. பட் 7 ஸ்டெப்ஸு மேண்டேட்டரின்றது தெரியும். அது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்ன்றது தெரியும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ
நாளைக்கு சரி 7 ஸ்டெப்ஸ் முதல்ல இருந்து நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் தயாரா ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். கிரேட் மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் ஒரு இது தெரியும்னு நினைக்கிறேன். விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே, நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று திமிராக கடந்து செல்லும். நிறைய பேர் நம்ம கூட இருக்கும்போது நல்லா பழகிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நம்மளை ரொம்ப பாராட்டி இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஈகோ, ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, கோச்சிட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தான் லாஸ்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி விலகி போறவங்களை நினைச்சே வருத்தப்பட்டு இருப்பாங்க. சார் அவர் போயிட்டார் சார், சார் போயிட்டார் சார். வெஸ்டேஜ் நமக்கான வியாபாரம், நமது குடும்பத்துக்கான வியாபாரம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க ஜெயிக்கிறத பார்த்து நாளைக்கு அவரு திரும்பி வரணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நடந்து போனதை நினைச்சு கவலைப்படுறதை விட எதிர்காலத்துல ஏற்றமிகு வாழ்க்கை நமக்கு இருக்குன்னு நினைச்சு நம்பிக்கையோட முதலடியே எடுத்து வச்சீங்கன்னா வானம் கூட நமக்கு வசப்படும். வானம் கூட தொட்டு விடும் தூரம் தான். அப்ப நமக்கு தேவை, நமக்கு தன்னம்பிக்கை தான் தேவை. யாரோ ஒருத்தர் வரல, யாரோ ஒருத்தர் இல்ல, அவர் இருந்தா சூப்பரா பண்ணிருப்பாரு, அவரு சூப்பரா செய்வாருங்க, நான் அவரை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் அப்படின்ற இதெல்லாம் வேணாம். உங்களை நம்புங்க, உங்களால சூப்பரா செய்ய முடியும். இந்த உலகத்துல உங்களை விட பெஸ்ட் யாருமே இல்லை, அதை முழுசா நம்புங்க. என்னை விட பெஸ்ட் யாருமே இல்லை அப்படின்றத டெய்லி சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்குள்ள ஆற்றலும் அதுக்குள்ள எல்லா உழைப்பதற்கான எல்லா சிந்தனைகளும் உங்களை வந்து சேரும். நமக்கு தேவை என்ன? ப்ராடக்ட் நாலேஜ். அது யூடியூப்ல நீங்க உள்ள போனீங்கன்னா கொட்டி கிடக்குது. அதை எப்படி பார்க்கணும் உங்க அப்ளைன் டெக்னிடுங்க தெரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன் எல்லாமே இருக்கு. அப்ப யார் ஒருத்தர் தன்னைத்தானே செதுக்கி கொள்கிறாரோ அவருதான் சரியான சிற்பி, அவருதான் சரியா ஒளி வீச முடியும், சரியா புகழ் பெற முடியும், நிறைய பாராட்டுகளை வாங்க முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள யார் தயாரா இருக்காங்களோ, தனக்குள்ள இருக்கிற குணங்களை யார் யார் மாற்றிக்கிறாங்களோ, அதாவது ஆரம்பத்துல நமக்கு பேசும்போது சரியா பேச்சு வரல, வெஸ்டேஜை பற்றி சரியா புரிஞ்சிக்காம நம்ம பேசணும். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பேசுறோம், என்ன பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும், அதை முதல்ல கத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு ஃபீட்பேக் கேட்டா என்ன பேசணும், ஒரு சிஎன்டில டெஸ்ட்மோனியல்னா என்ன பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எந்த தகவலை சொல்லணும். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் 4 பேரை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சு 4 பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சு 4 பேருக்கு நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது மாதிரி பேசணும். அப்ப நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும், யாருகிட்ட எப்படி பேசணும், இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா இடமும் ஜெயிக்கலாம். நம்ம பசங்கிட்ட பேசுற மாதிரி நம்ம வந்து வெளியே பேச முடியாது, பசங்கிட்ட பேசுற மாதிரி ஒய்ஃப்கிட்ட பேச முடியாது, ஒய்ஃப்கிட்ட பேசுற மாதிரி வெளியே வந்து பேச முடியாது. அப்ப வெளியே டீம் லீடர்கிட்ட எப்படி பேசணும், டீம்ல உள்ள நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணும், இதை நம்ம தெரிஞ்சுட்டா போதுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கோம். அவருதான் சூப்பரா பேசுவாரு, இவருதான் சூப்பரா பேசுவாரு இல்ல, எல்லாருக்கும் பேசக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. எல்லாரும் அதை செய்ய முடியும். இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வெற்றி. வினோத் சார், வெங்கடேஷ் சார், உங்க டீமுக்கு பாராட்டுகள். வெங்கடேஷ் சார் நேற்று திருப்பத்தூர்ல போய் மீட்டிங் பண்ணியிருக்காரு, ஹோம் மீட்டிங். ரொம்ப சிறப்பான விஷயம், வாழ்த்துக்கள். இது மாதிரி டெய்லி ஹோம் மீட்டிங் வந்துட்டே இருக்கணும், அச்சீவர்ஸ் குரூப்ல விழுந்துட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹோம் மீட்டிங் போட்டி போட்டு பண்றீங்களோ அதுதான் நம்ம சக்சஸ். நம்ம கஸ்டமரை மீட் பண்ணாம, நம்ம டீமை மீட் பண்ணாம நமக்கு வெற்றி இல்லை. அவங்களோட பேசாம நமக்கு வெற்றி இல்லை. நம்ம எந்த அளவுக்கு டீமோட இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு டீமோட கம்யூனிகேஷன்ல இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை டீம்கிட்ட எடுத்து போய் சொல்றோமோ, நம்மளுடைய ப்ராடக்ட் நாலேஜ், நம்முடைய பிளானு எல்லாமே இருக்கு, கம்பெனில எல்லாமே இருக்கு. ரொம்ப தெளிவா அழகா பிரவீன் சார் சொல்றதை கேட்டீங்க.
ஒரு சரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எப்படி இருக்கணுமோ அதுக்கான எல்லா தகுதிகளும் எல்லா தேவைகளும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வெஸ்டீஜ்ல இருக்கு. கடந்த 20 வருடமாக ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. பல கோடீஸ்வரர்களை பல லட்சாதிபதிகளை உருவாக்கின கம்பெனி. பல பேரை கோடியிலேயே பணம் சம்பாதிக்க வச்சிருக்க கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் இவ்வளவு நாளும் சம்பாதிக்கல, ஏன் நம்மளால முடியல, அதை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அவங்க என்ன தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க, அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை இந்த 3மே நம்மகிட்ட இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த தகுதி நமக்கு தானாவே வந்துடும். நம்ம செயல்பட முடியும். அதாவது சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம், சேவ் யுவர் செல்ஃப், டைம், எனர்ஜி, மணி, அதுதான் சிஸ்டம். அப்ப அதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அதை புரிஞ்சுக்காதவங்க இன்னும் கைத்தட்டுற கூட்டத்திலே இருக்கிறோம். கைத்தட்டல் வாங்குற இடத்துக்கு நம்ம போனோம். 97% மக்களுடைய பணம் 3% மக்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் டாடா, அம்பானி, அதானி, இவங்ககிட்ட தான் அந்த பணம் இருக்கும். அவங்ககிட்ட எப்படி போச்சு? நம்ம அந்த பணத்தை எடுத்துக்க நம்ம மறுத்ததுனால அது அவங்ககிட்ட போயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்காதனால அது அவங்ககிட்ட போயிடுச்சு. நம்ம தகுதியை வளர்த்துட்டோம்னா நம்மகிட்ட வரும் பணம். அதற்கான முயற்சியை செய்வோம். தொடர்ந்து நம்முடைய வெஸ்டீஜ்ல திறம்பட பயணிப்போம். எல்லாரும் பெருசா சக்சஸ் ஆக முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்றதா சொல்லலாம். விஷயம் பேசுறீங்களா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பேசினாதான் விஎம்சிஎம் ஆக முடியும். ஷூரா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.